இங்க தளபதி வந்தாலே கம்பேக் தான். அவருக்கு அவரோட இது வர சொல்லணுமா? அவர் இன்னும் மன வலியில இருக்காரு. இன்னும் வந்து பேசியிருப்பாரு. அந்த வழியில இருந்து இன்னும் வரல. அதாவது தான் குடும்பத்துல 41 பேர் இருந்ததா நினைச்சிருக்காரு. அந்த வழியில இருந்து இன்னும் வரல. சூப்பரா பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் இப்பவும் சொல்றேன், எங்க 2 பேருக்கு தான் போட்டி. நாங்க இதுக்கப்புறம் இன்னும் வந்து வலிமையோட போராடுவோம். நாங்க தான் 26 சிஎம் ஆகும். பெண்கள் எல்லாருக்கும் எங்க தளபதியால மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். திமுக திருட்டு, திமுகவால எந்த இதுவும் பண்ண முடியாது. எங்க தளபதி விஜய் அண்ணாவால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் நாங்க தலைவரா பார்க்கல. எங்க குடும்பத்துல எனக்கு அண்ணா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் அப்படி பாக்குறோம். இப்ப திமுக கடுமையா விமர்சித்தாரு, எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து விமர்சிக்கல, உண்மையை சொல்லியிருக்காரு. தளபதி விமர்சிக்கல, அவங்க நடந்துகிட்ட உண்மையே சொல்லியிருக்காரு. எதிர்த்து கேட்க ஆள் இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எங்க தளபதி வந்துட்டாரு. இப்படியே வந்து ஏதாவது பண்ணிடலான்னு பார்த்தாங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா வந்திருக்காரு எங்க தளபதி. இது வரைக்கும் எல்லா மேடையிலயும் எங்க பேசலாம் திமுகவையும் பாஜகவையும் ஏத்துதான் பேசுறாரு. இந்த வாட்டி அப்படி எதுவும் பாஜக ஏத்து பேசுறது இப்பதானே சொன்னாங்க. அவர் வந்து இன்னும் 41 குடும்பத்தை இருந்த வழியில இருந்து இன்னும் வரல. அடுத்த ஸ்பீச் அடுத்த எல்லாமே இருக்கு. அப்ப இன்னும் நல்லா பேசுவாரு. இன்னும் அவரோட வலிமையா வந்து பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப தெரியும் இன்னும். கரூர் விஷயத்துல வந்து ஓடி ஒழிஞ்சிட்டாரு அப்படின்னு. ஓடிலாம் ஒளியில ஆதவர்ஜன் நான் தெளிவா தானே சொன்னாரு. வெளியில நின்றுதோம், எங்களை வந்து உள்ள வர விடல. எல்லாமே வந்து சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. எங்க தளபதி ஓடி ஒளியில அவர் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருந்தாரு. நீங்க வர உள்ள விடல, அவ்வளவுதான். நக்கீரன் கோபாலாம் கைது பண்ண சொல்லி விஜய் முதல்ல கைது பண்ணி. அவ ஒரு ஆளா? அவனை பத்தி இப்பதானே எங்க ஆதவர்ஜன் சொன்னாரு. எங்களுக்கும் வந்து அவங்கள மாதிரி பேச தெரியும், எல்லாம் பண்ண தெரியும். எங்க தளபதி அப்படி எங்களை பண்ண சொல்லல. எங்களுக்கு அந்த அரசியல் அவர் சொல்லி தரல. நீதியாவும் நேர்மையாவும் அவதூறும் பேசாத அரசியல தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது அரசியல் வந்து எல்லாரும் பேச மாட்டாங்க. சின்ன பசங்க வந்து எல்லாருமே பேச வச்சுக்கிறது எங்க தளபதி தான்.